எச்சரித்த ஊமை இயேசுவின் வாயிலாலே பிசாசனுடைய வஞ்சிப்பும் அட்டாக் தாக்கமும் எப்படி இருக்கும் என்று அந்த முதல் 4 ஊமைகள் எச்சரித்திருக்கிறார். நாங்க நிலம் விதைக்கிறவனுடைய ஊமை என்று சொல்லப்படுது. அடுத்தது கோதுமையும் கலைகளும், அதுக்கு அடுத்தது கடுகு விதை, 4வது அந்த பண்ணும் 3 படி மாவும் அப்பச்சோடாவும். இவைகள் கூறப்பட்டதன் காரணம் Satan's plan to attack God's kingdom. அது பரவ அவருடைய பிள்ளைகளான கோதுமை விதை அதை அவன் நாட்டி அவர்களுக்கூடாக இந்த ராஜ்யத்தின் செய்தியை உலகம் அறிய திட்டமிட்டார். அதை மடக்கிறதுக்கு அவன் தந்திரமாக களைகள் அதனுடைய விதைய அந்த அவருடைய தோட்டத்திலே அவருடைய விதைகளின் நடுவிலே விதைச்சு போட்டான். விதைச்சு கொண்டிருக்கிறான். உலகெங்கும் அந்த கோதுமை மரங்களை பாதுகாக்கிற மனுஷர்கள் தோட்டத்தை அவர்கள் ஏமநாந்திகளாய் நேத்திர போயிட்டாங்க. இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவன் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து அங்கொரு ஆள், இங்கொரு ஆள், அங்கொரு குடும்பம், இங்க ஒரு குடும்பம், வெளியில இருந்து வந்த ஒரு குடும்பம், கொழும்புல இருந்து வந்ததோ அல்லது வேறு எங்கே இந்த வந்த குடும்பங்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த தோட்டத்திலே உண்மையான கோதுமை விதைக்கப்பட்ட இடத்திலே கொண்டு தண்டாக்களை விதைச்சு போட்டான். இயேசு சொன்னார், கோதுமை விதை தேவனுடைய பிள்ளைகள், களையின் விதை பிசாசின் பிள்ளைகள். வெரி கிளியர். மிகவும் தெளிவாக இருக்குது. இயேசுவின் 2வது வருகை மட்டும் இந்த வஞ்சிப்பும் இந்த மோசடியும் நடந்து கொண்டு இருக்கும். அவர் நாட்டாத மரம் உண்டு, அவர் தோட்டம் உண்டு, தெரிவு செய்யாம ஒரு கூட்டம் இருக்குது கோதுமை மரம் மாதிரி. அதுக்கு தான் சொன்ன, என் டாடி
நாட்டாத மரமெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அவர் நாட்டவில்லை, அவர் அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. அப்போஸ்தலரின் போதனையிலும் தீர்க்கதரிசிகளின் போதனையிலும் ஃபவுண்டேஷன் அஸ்திபாரமாக கோதுமை நாட்ட அந்த தோட்டம் தயாரிக்கப்படும். The doctrines of the apostles and of the prophets மற்ற 3 பேர் இல்ல. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர்களின் போதனையிலும் டாக்டரின், தீர்க்கதரிசிகளின் போதனையிலும் அவங்க டாக்டர், அதுலதான் the foundation for வெளியால் அழைக்கப்பட்டவர்கள். ஏன் வெளியே அழைக்கப்பட்டவர்களை கட்டுவேன்? ஆக அடியில இருக்கிறது இயேசுவை யார் என்று வெளிப்படுத்தினது. மத்தியாகு 16:16 சும்மா ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். எல்லா இடமும் பேய் அப்படி செய்திருக்கிறது. ஒரு 5-6 குடும்பம், ஒரு 10 குடும்பம் எடுத்து போட்டு கிறிஸ்தவ சபை உண்டு. எங்கேயோ இந்தியாவோ எங்க இடத்துல that's not the ecclesia. No. அங்க கொண்டே அவன் கலைகளை நாட்ட மாட்டான். ஏன் எல்லாம் கலை. அவன் கலைகளை நாட்ட மாறது கோதுமை மரம் வளர்ந்த இடத்துல நல்ல விதையாகிய வெளியே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிட்டுதான் இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சமாக விளங்கும் பணிக்கு நான் இவைகளை பேச வழி நடத்தப்பட்டேன். இவைகள் கலைகள். So let's read again. ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். வானராஜ்யம் தன்னுடைய நிலத்திலே அவர் எங்கேயும் கொண்டே போட மாட்டார். ராஜ்யத்தின் பிள்ளைகள் வளருவதற்காண்டு அவர் நிலம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறார். உலகத்திலே வழியால் அழைக்கப்பட்ட எக்லேசியாவை அந்த நிலத்திலே நாட்டுவார். இதாவதை விட
அவர்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களிலே அஸ்திபாரம் இல்லாம கொண்டு போய் ஒரு கூட்டத்தை அது காமன் அங்கால இஞ்சால பையன்னா அங்கால புன்ன சொல்ல முண்ட கோயில்கள் இருக்குது. What a place. தன்னிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல விதையை விதை தேவனுடைய பிள்ளைகள் விதைச்ச மனுஷன் மனுமகன் யேசுவ மெஷாயா. அதை வழிநடத்துறாக்கள், அதை கண்காணிக்கிறார்கள், நித்திரை கொண்டார்கள். அதாவது இரவையில நாங்க கொள்ற நித்திரை இல்லை. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், கருதா அல்லது ஏமலாந்திகள் மாதிரி இருந்தோடனே அவன் மெதுவா ஒரு ஆளாக ஒவ்வொரு குடும்பமாக கொண்டு சேர்த்திருவான். இங்க ஒரு காரியம் காண்றேன். அப்போஸ்தல புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28. Okay, we will see the ஆகியால் இது பாலின் வார்த்தைகள் சின்ன பேர் உங்களை குறித்து முதல்ல அங்கே இருக்கிற கோதுமை வழி நடத்துகிறவர் கோதுமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக பாஸ்டரோ போதகரோ வேவரோ பிஷப்போ சரியோ இயேசுவ வந்த நேரம் வழி நடத்துகிறவர்கள் களைகள் பிசாசின் பிள்ளைகள் உங்கள் தகப்பன் பிசாசே. ஓகே, இது வேரோட படுங்கப்படும். அவர் சொன்னது சரிதான். படுங்கப்பட்டதா இல்லையா? தேவாலயமும் இல்லை, ஆக்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். போட்டிக்கு துரத்தி விட்டார். அரவணைக்க முயற்சித்தவர் அவர்களுக்கு மனம் இல்லாமல் போயிற்று. உங்களை குறித்து தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே வாங்கி கொண்ட தமது வழியால் அழைக்கப்பட்ட மனுஷர்களை எக்லேசியா மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி தடிமானம் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து வார்னிங், எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் இதுக்கு முதல்ல பார்த்த படத்தில் அவர்கள் தூங்கிட்டாங்க இல்லையா? அவன் வந்து விதைக்கிறான். பின்னால
கவலையினமாக இருந்த நேரம், ஏனோ தானோ இருந்த நேரம், அக்கறையற்றவர்கள் போல ஒரு சம்பிரதாயமாக ஒரு கூட்டமாக மாறி போனது. பலதரப்பட்ட பிசாசின் பிள்ளைகள் உள்ளே கொண்டு வரப்பட்டதால் இப்ப டேப்பர் ரிமைண்ட் பண்ணி பார்க்கிற நேரம், எப்படிப்பட்ட பிசாசின் பிள்ளைகள் எங்களோடு கூட இருந்து படுபயங்கரமான வேலைகளை செய்து போட்டு போயிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிறார்களா நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்க வேண்டும். கள்ள போதனையை கொண்டு வருவார்கள். வஞ்சிக்கிற போதனை, வீட்டுக்கு வார்த்தைக்கு விரோதமாக பாவத்திலே ஈடுபட்டு பிள்ளைகளின் விருப்பப்படி பூஜாரி குடிமைகளை எல்லாத்தோடையும் கலந்து அவர்களுக்கு அதை பற்றி ஒரு சுனையும் இல்லை. அந்த வருத்தம் கொண்டு வருவான். கோதுமை நாட்டப்பட்ட தோட்டத்துக்குள்ளே தேவனுடைய விதைகள் கொண்டு வந்து அதை பாழாக்குவான். வருத்தம் பிடிக்கும். இருபத்தி 29 பாருங்க. போல் சொல்றது, நான் போன பின்பு உலகத்தை விட்டு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்கு உள்ளே வரும். இதான் சாத்தாண்ட வேலை. அவனுடைய விதைகள் யேசுவின் ஆடுகளை தப்ப விடாத ஓநாய்கள் நடிச்சு கொண்டு போதகரை போல, மெய்ப்பனை போல கோதுமையை போல அடையாளம் கண்டுபிடிக்காது உள்ள வரும். உங்களுக்குள்ளே வரும். அதிலே வஞ்சிக்கப்பட்ட கோதுமையாய் இருந்த சிலர் கேளுங்கோ, அங்கால பாருங்கோ, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி. பார்த்தீங்களா யாரோட அலுவல் பேய்க்கு சீஷர்களோடு நல்ல வார்த்தை கேட்டு கொண்டு வந்தார்கள். ஐயோ, எல்லாம் தெளிவாயிருக்கு. தங்களிடத்திலே இழுத்துக் கொள்ளும்படி அதி உயர்ந்த தேவன் உலகத்தில் இருக்கிறவர்களை இயேசுவாண்டை இழுத்துக் கொள்கிறார். என்ன செய்து ஆக்களை அனுப்பி உள்ளுக்கு கிறிஸ்தவ கூட்டம் வழியால சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. தங்களை இழுத்துக் கொள்ள
இப்படி செய்வார்கள். போன்ல கதைச்சு வஞ்சிப்பார்கள். வீட்டுக்கு வீடு போவார்கள். நீங்க எங்க போறீங்க? இன்னும் தொடங்கலையா? நாங்க தொடங்கிட்டோம். வஞ்சிக்கிற வேலைய நீங்க வரலாம் தெரிகிறார்கள் என்று மட்டும். கள்ளர்கள் வெளியாலே கோதுமை மாதிரி காணப்படுகிறவர்கள். மனம் திரும்பாதவர்கள். இவர்களுக்கு பிறகு வருவம் இழுத்துக் கொள்ளும்படி தங்கள் அண்டை சீஷர்களை மாறுபாடானவைகளை கற்றுக் கொடுப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். Oh, well done, Paul. கலையை கொண்டு போன பரவாயில்லை. ரஞ்சிக்கப்பட்டு ஈடுபட்டு போகுது. அதை போடுங்க. எழும்பி உங்களிலும் எப்படித்தான் எழுப்பினது? கல்லடி யூசி குவார்டர்ஸ் 2 கல்லடி உண்டு. இங்கால எங்களுக்கு கிட்ட உண்டு. தன்னமுறையில் 1-2. இப்ப இதுகளை படிக்கத்தான் உங்களுக்குள்ளும் எழும்பி மாறுபாடானவைகளை பேசி உண்மையான கோதுமை விதை சீஷர்களை அவரை பின்பற்றுகிறவர்களை தங்கள் அண்டை இழுத்து தங்கள் அன்னை. இதோட யோவான் 6:44 பாருங்க. டாடி அங்கே இழுக்கிறார். யேசுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்சர் மற்றதை பத்த வச்சு விடும். தங்களை இழுத்துக் கொண்டு மாறுபாடானவைகளை பேசுவார்கள். வேற என்னத்தை பேசுற? பானையில ஒன்றுமில்லை, அகப்பையில வர கடல்ல எடுக்கிற தண்ணி உப்பு தண்ணி குடிக்கலாமா? அவர்கள் சாத்தானின் ஊழியர்கள். அப்ப இவங்க சீஷர்கள் என்னப்பட்டு நல்லா இருந்தவங்க அவங்களும் தூங்கிட்டாங்க கவலையினமாக. அப்படியா? அவர் கற்றுக் கொடுக்கிறது எல்லாம் பிள்ளையா? அப்ப அமாவாசை ஓய்வு நாள் தானா சதி? எங்கள் சதியில வார்த்தையிலே உறுதியாக கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்காதவர்கள் இப்படி மாறுபாடான போதனைகளை கொண்டு வர சாத்தானின் ஊழியர்களால் எப்படிப்பட்டு இழுபட்டு போவார்கள். அதுக்குதான் இயேசுவை சொன்னார், தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட
வஞ்சிக்கப்படுவார்கள். கூடுமானால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட. அப்ப நாங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க வேணும். இந்த ஊமையை சொன்னதை இயேசுவா பிசாசு உள்ளே தன்னுடைய ஆக்களை கொண்டு வருவான் என்று எச்சரித்து கவனமாக இருக்க வேணும். கொடும்பிலி புலி கோழி கூட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? வந்த பழையினது ஒன்றை ஒன்றா கொண்டு போகும். பகலையில பூனை மாதிரி இருந்து போட்டு how many people got deceived? நாங்க இன்னும் பழையான மாறுபாடான போதனைகளுக்கு வர இல்லை. அது 3 பிடிமா அப்பச்சோடா, அது 4வது ஓமை. இதுக்கு முதல்ல கடுகு வித. இந்த 4 ஓமையும் பிசாசின் தந்திரமான வேலை. தேவன் விதைத்த தோட்டத்துக்குள்ள வந்து தன்னுடைய விதைகளான உலகத்தைய மனுஷர்களை விதைத்து அவர்கள் கோதுமையை போல வெளியாலே அழைக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று சொல்ல மாட்டேன், இயேசுவின் ஆடுகளை போல அவர்கள் காண்பிக்கப்படுவார்கள். தாங்கள் மாயமானமாக இயேசுவின் ஆடுகளாக நடிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியுமா? No. பரிசேயர் கூட்டம் தாங்கள் மாயக்காரர்கள் என்றும் குருடர்கள் என்றும் அவர்கள் முட்டாள்கள் என்றும் அவர்களது தகப்பன் பிசாசு என்றும் அறிந்திருந்தார்களா? No. இயேசுவா சொல்லி நம்பினார்களா? No. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு பீட்டர் ராயப்படுற மெசேஜில் கொஞ்சம் பேருக்கு இறக்கம் கொடுத்தார். சில ஆசாரிய கூட்டம் அதுக்குள்ள ஆசாரியர் வெளிச்சத்தை அடைந்து பெற்று, ஐயோ நாங்க இப்ப என்ன செய்யறோம்? பேட்டி சொன்ன மனம் திரும்புவோ. கொஞ்சம் பேர் பார்த்தீங்களா? இந்த பிசாசின் ஊழியர்கள் இஸ்ரேலை வழிநடத்தினவர்கள் எங்கே இருந்தார்கள்? யூத சபை தேவாலயத்திலே இப்பொழுது இருக்கிற மாதிரி அமெரிக்கா, கனடா, யூரோப், இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா இடத்திலும் இந்த பாசர் யார், இந்த மேய்பன் யார், இந்த போதையர் யார், எல்லாம் பாச. இனி சிலாக்கள் தங்களை திகதர்சிகள் கூப்பிடுகிறார்கள். திகதரிசி சோ அண்ட் சோ. அவர்கள் நடிக்கிறார்கள் என்று அறிந்தால்
அப்புறம் ஒண்ணு செய்ய இயலாது. தெரியாம இருக்கிறவர்கள் இருக்கு. அந்த எங்களுடைய தகப்பன் அதை உயர்ந்த தேவன். உங்களுடைய தகப்பன் தேவனாய் இருந்தால் நீங்க என்ன நேசிச்சிருப்பீங்களே. இப்ப அவரிடத்திலே இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல பார்க்கிறீங்களே. அதுக்கு பிறகு சொல்றார் உங்களோட தகப்பன் பேய் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகன். அவங்களோட கேரக்டர் அவன் இவங்களுக்கு வந்துட்டு தகப்பனை போல பிள்ளை. Like father, like son. அவர்களால் இயேசுவின் சொற்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கேள்பல்ல. ஏன்? அவரிடத்தில் உண்மை இல்லை. போக்கிய தகப்பனாகிய பேயின் பிள்ளைகள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளான ஆடுகள் வழியால் அழைக்கப்பட்டு சேர்ந்திருப்பார்கள். உலகெங்கும் தோட்டத்திலே நீர் நல்ல விதவியத்தானே விதைத்தீர். பின்ன என்னண்டு இந்த கலைகள் வந்த மனுஷர்கள் நெத்தரை பண்ணுகையில் அங்கே கண்காணிகளாக இருக்க வேண்டிய பவுல் சொன்னான். இருக்க வேண்டியவர்கள் ஆவிக்குரிய கிருதா அல்லது அவன் நினைச்சிருப்பான் நான் நல்லா இந்த கள்ளன் பொழுப்பிற்கு பின்னாலே நான் நல்லா ஊழியம் செய்கிற போல அதுதான் தேவன் எனக்கு நல்லா சனத்தை கொண்டு வர்றேன். வாரதெல்லாம் பாம்பு மட்டத்தள். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று இயேசுவுக்கு வாழ்க்கைக்கு பின்தொடர்கிறேன் என்றது முத்திரையாக ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் அதுக்கு தான் பேய் விடாது. உனக்கு தெரியுமா பேய் விடாதுன்னு? உங்களை எல்லாரையும் விட்டதா? ஓ என்னடா அவன் கம்பெனி அவன் அடிப்பான் தானே. Oh, you got baptized? Oh, yes. கண்காணிகள் நித்திரை கொண்டார்கள். அதில் எல்லாரையும் கொண்டு வந்துட்டான். ஓ படுத்து கிடக்குது புடையன் பாம்புகள். இது வெளிநாடுகளை விட வெளிநாடுகளுக்கு போன தமிழாக்கள் இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. காவன் நவையன் 5 தலை பாம்பு 10 தலை பாம்பு குரங்கு மாடு இவைகளை தொழுது கொண்டார்கள். அங்க போய் என்ன பார், இங்கிலீஷ் சபைகள் எனப்பட்ட கூட்டங்களிலே நேற்றைய தினத்திலே தெரியாதனமாக ஒரு சில உலகம்
அறியப்பட்ட like Lakewood Church, Lakewood கூட்டம், அதுல அது கட்டாயம் தெரிய வேணும் உங்களுக்கு. ஒரு சிட்டிங்ல 25,000 பேருக்கு மேல படிப்படியா இருக்குது. பெரிய ஒரு ஸ்டேடியத்தை வேண்டி கட்டி எடுத்தது. இது தேவனுடைய திட்டமா இல்லையா என்பதை கடுகு விதையிலே அறிந்து கொள்வோம். உண்மை உள்ளவர்கள் திடுக்கிட்டு போவீங்கள். இதுதானா யேசுவா சொன்ன? எஸ். வெள்ளக்காரன் அமெரிக்காவோ கனடாவோ ஜெர்மனியோ பிரான்ஸோ மற்ற நாடுகள் அவன் விமானம் மேனுஃபேக்சர் பண்றான், செய்கிறான், கார்கள் தரமான இனி மற்ற காரியங்கள் கண்டு போட்டு அவங்கள வாயால மாற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாம் உண்மை என்றுதானே நீ நினைக்காவிட்டால் நான் நினைத்தேன். ஆனால் டாடி மோட்சத்தை குறித்து வஞ்சிக்கப்பட்ட இடம் ஒரு மெசேஜ் என்ன விட இல்லை. ஒரு டெலி எவாஞ்சலிஸ்ட் 3 பாகங்கள் உள்ள மெசேஜ் ஹெவன் வீடியோ லெவல். அப்ப நான் வந்துட்டு இதை படிச்சு என்னன்னு பார்க்க வேணும். முதலாம் பாகத்து கூட 5 நிமிஷம் விட்டாரா? அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, விடவே இல்லை. அவரது இரக்கத்தின்படி என்னை கற்பிக்க சொன்னது ராஜ்யத்தை. அது கடுகு விதையில வரும். எங்க போனது யேசுவாவின் செய்தி? Infiltrating the called out. That's what you call Kuriak Sarais. English சொல் கடைசியா சர்ச்சில் வந்து முடிஞ்சிருக்கு. சர்ச் உலகத்தாருக்கு சோச்சண்டா எல்லாம் சோச்சான். உள்ளுக்கு அநேகமான இடங்கள்ல கோதுமையே இல்லை, உள்ளதெல்லாம் பாம்புகளும் மட்டத்துகளும். அதுதான் வேரோட விடுங்கப்படும் என்று சொன்னார். என் டாடி நாட்டாத மரம், நாட்டாத கோதுமை. Now, யேசுவா 2000 வருஷங்களுக்கு முதல்ல இந்த உவமை சொல்லி பிசாசு தன்னுடைய ஊழியர்களான
அசுத்தாவிகள் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அசுத்தாவிகளை உடைய மனுஷர்களை கொண்டு வந்து நடிச்சு கோதுமமாய் அதை கடுக்க பிளான் பண்ணி இருக்கிறான். மனுஷர்கள் கவலையினமாகி கண்காணிப்பாக இருக்கவில்லை. அதுக்குத்தான் என்னை அறியாம அங்க போன நான் என் நோட்ஸ்ல இல்லை. பால் சொன்னது அப்போஸ்தலர் 20, ஏய் ஏய் be careful, கண்காணி, கண்ணால பார்க்கிறவர்கள் கண்காணி. கண்காணியார் கண்காணிமார் கமீஸ் என்ற மிருகத்தில் இருந்து வடிவ கற்றுக்கொள்ள வேணும். அலர்ட். இதுக்கு 4 கால் எழும்பி நின்று அங்கேயும் இங்கே பார்க்கிறது. எதிரி வாரானா அப்படி பார்த்து போட்டு பிறகு கீழே குனிஞ்சு அங்களோட பொந்துகளை தோன்ற பிறகு எழும்பி நிற்கிற great watchers. They watch. சிலர் யோசிக்கலாம், ஏன் 2 காலில் நிற்குதுண்டு பாருங்க. அங்கால இஞ்சால சிலர் பார்க்கணும். என்ன பார்க்கறாங்க? எதிரி வாரானா ஒரு ஆள் குனிஞ்சு பார்க்குது. பறவைகளை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், மிருகங்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆள் தோண்டுது பின்னால ஒரு ஆள் விழிப்பாக இருந்து பார்க்குது. இது செய்யாதபடியான மனுஷர்கள் நித்திரை கொள்ளும் நேரத்திலே எதிரி வந்து தன்னுடைய விதையாகிய தன்னுடைய பிள்ளைகளை விதைச்சு போட்டு போயிட்டான். இன்றைக்கு எவ்வளவு உண்மை இயேசுவா சொன்னது. உலகெங்கும் சபை சர்ச்சஸ் எனப்பட்ட இடங்களுக்குள்ளே கோதுமையும் இருக்கும், களைகளும் இருக்கும். களைகள் இருந்து தந்திரமாக வேலை செய்து வருத்தங்களை போட்டு தங்கள் அண்டை இழுத்துக் கொள்வார்கள், மாறுபாடானவைகளை பேசி. ஐயோ, இயேசுவை போல ஒரு தீர்க்கதரிசி இருக்கா? அநேக பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடிக்க எச்சரிப்பாயிரு. ஒரு படியன் வந்த நேரம் ஆரம்பத்தில் ஒரு பிள்ளை, நான் நினைக்கிற 15-16 வயது இருக்கு, அவன் வந்திருந்து இருக்கிற நேரம் எனக்கு காண்பித்தார். இன்னால கண் போடப்படுது. அப்ப நான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன், பேய் உன்னை கொண்டு போகுது. அப்படியே நடந்தது. இப்பொழுது அவன் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். பேய் வந்திருக்கு, உன்னை கொண்டு போவ
கேட்கவில்லை. இதெல்லாம் சரித்திரம். எல்லாரும் இலங்கை ஆண்ட மாதிரி. Now, ரெண்டு விதையும் வளர்ந்து கதிர் விடுற நேரம் தான் அவங்களை கரெக்ட வழியால வருது. இதான் நாட்டினை இது. அநேக பேருக்கு இங்கே இன்னும் தண்ணி குடிச்சா உள்ள போற மாதிரி, அதுவும் cold water, when you drink you can feel அந்த குளிர் இறங்கி வயிற்றுக்குள்ள போறது, குளிர் தண்ணீர். அப்படியாக இன்னும் படவில்லை. பிசாசுக்கு பிள்ளைகள் உண்டு. தகப்பன் பிசாசு என்றால் யேசுவ சொன்னார் 8:44 பிள்ளைகள் பேய்கள் தானே. பேய்க்கு பிறந்தது பேய். ரைட். முதலாம் அருளப்பர் கடிதம் 1 யோகனான் 3 அதிகாரம். முதலாம் யோகனான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாகி இருக்கிறான். களை அது என்ன ஒரு விளக்கமும் தேவையில்லை. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறவன். இப்ப டேவிட் அதிவேந்த தேவனோடு நெருங்கி அவருக்கு இதயத்துக்கு ஒப்பான மனுஷன் என்று கூட அவர் சொன்னார். இடத்தை போல ஒரு நாள் கண்கள் பார்த்து உணர்ச்சி தூண்டப்பட்டு பாலியல் பாவத்தில் விழுந்து போனான். இவர் மாடி வீட்டு மேல் மாடியில நிக்கிற நேரம் இவரோட ஒத்த மற்றாக்கள் எல்லாரும் அங்க ராஜாக்கள் யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். இவன் வீட்டில் தான் கேட்டான். அந்த டைம்ல பார்த்து கடத்தடிக்கு ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்குது பிசாசு. நடந்தது உங்களுக்கு தெரியும். அதனாலே டேவிட் பிசாசினால் உண்டானவன் என்று சொல்ல முடியாது. நோ, ஆடுகள் நடந்து போற நேரம் தவறி விழதான். தெரிஞ்சு கொண்டு பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனை சோதித்து நியாய தீர்ப்பு நிச்சயமாக பயத்தோடு இருக்க வேண்டிய நிலை எபிரேயர் 12 அதிகாரத்தில் இருக்கும். 10 அதிகாரம்.
தொடர்ந்து பாவம் செய்கிறவர்கள் பிசாசினாலே உண்டாகி இருக்கிறார்கள். Who practices sin, they don't do the word. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஓகே, பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாகி இருக்கிறான். முதலாம் அருளப்பர் ஜான் 3:8. ஏனெனில் பிசாசானவன் லூசிபர் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய வேலைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய மகன் வெளிப்பட்டார். எங்களை கடக்கவா வந்தேன். அந்த மனுஷனு கூட கூச்சல். அவர் மறுமொழி கொடுத்ததோடும் நீ சொல்றது சரி, நடவழியால காலம் முன்னே வந்தீரோ. பிசாசின் வேலைகளை அழிக்கவே தேவனுடைய மகன் வெளிப்பட்டார். காலை தொடக்கம் மாலை வரை இது செய்தவர். அதுக்கு பருவம் கடுகு விதைக்கு. தெளிவாக விளக்கம். என்ன பேய்களுக்கும் கடுகு விதைக்கும் மரத்தில் ஆறு வந்து உட்கார்ந்தது என்று தெரியும் தானே. கிளியா கொக்கா என்ன சொன்னார்? Every time I study the I wish I known this. நீ கேட்கிற நீ தெளிவாகி கேட்டு விளங்கிக் கொண்டு அந்த உண்மையை பிடித்து கொண்டு அந்த உண்மைக்காக எதிர்த்து போராடி மற்றவர்களை திருத்தி அவர்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் கற்பித்தல்ல முக்கிய காரியம். இதால கேட்டு இதால போறாங்க. அவர்கள் சீக்கிரமாய் தங்களை காண்பிப்பார்கள். கோதுமையா அல்லது களையா? பேயனுடைய செயல்களை அழிக்கும்படிக்கு தேவனுடைய மகன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இதை எடுத்து வச்சுட்டு இந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அமெரிக்கா, கனடா போதகர்கள், யூரோப், அவருக்குள்ளே ஆவி இருக்கான். மனுஷன் ஆவியா இருக்கிறான். அவன் பாவம் செய்ய மாட்டான். இதுல போட்டிருக்கிறது அர்த்தம், தேவனாலே பிறந்தவனும் பாவத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்க மாட்டான். ஏனென்றால் அவருடைய விதை கோதுமை விதை. அவன் வழியாலே அழைக்கப்பட்டவன். அவன் மனம் திரும்பினவன். அவன் ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டவன். நீ கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், உம்முடைய செய்தியை இவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மெய்யாகவே நீர் என்னை அனுப்பினீர் என்று
அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்தால் நான் உம்முண்டே வருகிறேன், இவர்கள் இங்கே இருக்கிறார்கள், உமது பெயரிலே இவர்களை காத்துக்கொள்ளும். எங்கே இருந்து? பிசாசினிடத்திலே இருந்து. அவன் உள்ளுக்கு வந்து போறானே, தோட்டத்துக்குள்ள வந்து போறானே, அவன் மாறது வண்ணத்து பூச்சியாக அல்ல, அவன் மாறது ஆக்களுக்கு ஊடாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊடாக. நாங்க கண்டுபிடிக்கப்படும் பொறுமையாயிருந்து கோதுமை எது களையதுண்டு சரியா கவனமாக இல்லாட்டி கோதுமையை களை என்று சொல்லி போடுவோம், அது மனத்தாங்கள் அடைந்து ஓடிடும். We have to be careful. பிடுங்கிறவையெல்லாம் கடைசியில விட்டுருக்கிறார். அவன் ஒரு சில பாவம் செய்கிற மறைவாக ஆக்களை பிசாசு தன்னுடைய ஆக்களை கொண்டு வந்து வச்சு தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் பொழுது அது புளிச்சமா மற்ற எல்லாத்தையும் புளிக்கப்படும். ஒன்று குறிதேராய்ந்து அவை இப்ப என்ன சொல்றான் பால், hey do this, அவனை தூக்கி பேயிற கையில கொடுங்க. அவன் பேய்க்கு தானே ஊழியம் செய்கிறான், அவன்கிட்ட கொடுங்க. ஒரு படியனை தூக்கி ஒரு விசுவாசி எனப்பட்டவனை தூக்கி பேயிற கையில கொடுக்கிறதா? நீ வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறாயா இல்லையா? அதை விசுவாசிக்க மாட்டேன் என்றால் இந்த பைபிள்ல இருந்து 1 Corinthians 5 அதிகாரம் வலது பக்கம் வரும், அதை கிழிச்சு டஸ்ட்பின்ல போடு. ஏன் நம்பாததை வச்சு வாசிக்க? அவன் மனம் திரும்புவாரை பிசாசின் கையிலே ஒப்புவிக்கப்பட்டான். So 9வது வார்த்தையின் அர்த்தம் இதுதான். What a person is born again is not going to continue in sin. அவன் தொடர்ந்து பாவத்திலே இருக்க மாட்டான். டேவிட் அதுக்கு பிறகு ஒரு பொம்பளையா தேடி தெரிஞ்சானா? No, he repented. What about இங்கால வருவோம்? முதலாம் அருளப்பர் மோகனான் 1 அதிகாரம் 8வது வார்த்தை, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், உண்மை நமக்குள் இருக்காது. பாவம் செய்கிறதுக்கு எங்களுக்கு அபிலிட்டி இருக்குது, அது அழிந்து போகவில்லை. விருப்பம் செய்யலாம், செய்து கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அவருடைய விதை உனக்குள்ளே இல்லை. அவருடைய விதை, அதாவது வெளியே அழைக்கப்பட்டவன், அவருடைய கோதுமை, அவருடைய ஆடுகளில் ஒன்று, அவரது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் பாவத்திலே தொடர்ந்து இருப்பானா? எப்படி?
போய் பேசிக்கொண்டு தெரியுமானா? அது முந்தி மாயமானமாய் நடிப்பானா? அது முதல் வாழ்க்கை. அதுதான் சொல்லப்படுகிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான், பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். It won't be a habitual life. நாளாந்தம் தண்ணி குடிக்கிற மாதிரி பாவத்திலே ஈடுபட்டு இருக்க மாட்டான். அவருடைய விதையாக இருந்தால் இயேசுவ சொல்றார் என்ன? கோதுமை விதை அவருடைய பிள்ளைகள். இங்கால வருது 1 யோவான் 3:10 இதனாலே எதனால் தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறவர்களும் இருந்தா போல இடறி விழுந்து மனம் திரும்பி வார்த்தையிலே போகிறவர்களும், அதாவது கோதுமை விதைக்கும் களையின் விதைக்கும் வித்தியாசம் உண்டு. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் கோதுமை விதை இன்னார் என்றும், பிசாசின் பிள்ளைகள் களையின் விதை இன்னார் என்றும் முடிவு வருது நினைக்க தேவையில்லை. வெளிப்படும். என்ன இது? இங்கொரு ஆள் அங்கொரு ஆள் அங்க படம் பார்க்கிறது. இந்த பாஸ்டர் பஞ்சாபியோடு சேர்ந்து வாய் திறந்தா போய் இங்க வந்து எல்லாம் பாட்டும் பதமும். வெளியாக வரும். இதனால் நீதியை செய்யாமலும் வருது. நீதியை செய்யாமல், நீதியை எப்படி செய்வது? நீதி உண்மை, கட்டளைகள், ஒழுங்குகள், அறிவுரைகள், ஆலோசனைகள், விதிகள். நீதி righteousness. செய்யாமலும் நீ வாசிச்சவைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், உண்மை அறியா உண்மைக்கு கீழ்ப்படிய வேண்டுமே. சிவா சொன்னா நானே வழியண்டு, நான் வழிக்கு பெண்ணுக்கு போகணுமே. நானே உண்மை என்றால் அந்த உண்மையை எடுத்துக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டுமே. நீதியை செய்யாமலும். வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்சர். அதான் கேட்கிறவர்களாய் மட்டுமிராமல் கீழ்ப்படுகிறவர்களாயும் இருங்கள். ஜேம்ஸ் 1:21. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு அசுத்தாவிகள் பேய் தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்கள். Not only hear the truth, you have to do the truth. Doing the truth? Yeah, obey. யேசுவை விசுவாசிச்சால் போவதாது, அவரே உண்மை. We have to do the truth. Obey the commandments. அவர்கள் தான் கோதுமையின் விதை. See, these things are not clear. வெள்ளக்காரனுக்கு கற்பை
கெட்டு போய் கிடக்குது. அமெரிக்கா, கனடா அதை பொறுக்கினாக்கள் அங்கேயும் இங்கேயும் அங்க இந்தியா, ஸ்ரீலங்கா. இன்னும் ஒரு இயேசு, இன்னும் ஒரு நற்செய்தி, இன்னும் ஒரு ஆவி வந்து பூந்தது நைசியாவிலே. வார்த்தையை ஆராய்ச்சி பார்க்காம அவங்க இவங்க சொல்றாங்களே என்று நம்பினாக்கள். அவங்க பைபிள் காலேஜுக்கு போயிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, யூனிவர்சிட்டிஸ்ல போய் BTH, DD, Bachelor of Theology, MTH, Master of Theology, Master of Thief. அதுவும் TH தான் வருது. மாஸ்டர் ஆஃப் TH தியாலஜி, தீஃப். எல்லாரும் அல்ல. யேசுவா சொன்னதை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். என்னில் அன்பு கூறுகிறாயா? எஸ் லார்ட். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. எங்கே கடைசியாக ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திலே கேள்விப்பட்டாய்? என்னப்பா 40 வருஷத்துக்கு நான் கேள்விப்படவில்லை. நீ யேசுவுக்கு பின்னால போறால் அவருக்கு கீழ்ப்படிய வேணும் என்று ஒரு வெள்ளத்தோல் அமெரிக்கா, கனடா, யூரோப் மேதைகள், பண்டிதர், வேத பாரகர்கள் தேவனுக்கு பிள்ளைகள் உண்டு, பிசாசுக்கு பிள்ளைகள் உண்டு. யேசுவா சொல்றார், பிசாசை தண்ட பிள்ளைகளை கொண்டு வந்து என் ஆடுகளோடு கலந்து போடுவான். பிள்ளைகள் கவனமாக இருக்கும். இதுல சாத்தாண்ட பிள்ளைகளை கண்டுபிடி பாப்போம். Please take me away. மூஞ்சையும் மூக்கையும் பார். இதுக்குத்தான் இயேசுவ சொன்னார், ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு வருவாங்க. கண்ணையும் மூக்கையும் பார்த்தியா? கழுத்துக்கு கீழே இருக்கிற உடம்பு ஆடு. எத்தனை கோதுமை நிரம்பிய கூட்டங்களில் வஞ்சிக்கப்பட்டு சபையே விழுந்து போனது. What about the Hills Song Church? பெரிய பிரச்சனைக்குள்ளாக வந்து அது தகப்பன் பாவத்தில் என்று ஆரம்பித்தவர், I think it's Sydney, Australia. அவர் விலகி அவர் இப்ப சேர்த்து போனார். மகன் பிரையன் ஹூஸ்டன் உண்டு, அவரும் பிடிபட்டு ரைட். எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு படம். வேணுமெண்டா தொடர்ந்து பாரு, நான் சொல்ற உண்மையா இல்லையா. இப்ப அந்த சர்ச் விழுந்து போய் இருக்குது. இப்படி பல சர்ச் எனப்பட்ட கூட்டங்கள் அமெரிக்கா, கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா. வடிவா கேட்கறீங்களா? இவர்களுடைய வர்ஷிப், பிரைஸ், துதி பாடல்கள்
தங்களுக்கே தெரியாமல் உள்ள வந்துட்டாங்க. I've been there once. விழுந்து போயிருக்குது அநியாயம். கடைகள் வந்து பூந்து பாவத்தை கொண்டு வந்து, பழையான போதனையை கொண்டு வந்து, குறிப்பாக பாவம் மூன்று பிடிமா அவருடைய மகன் அவரை விலகிட்டார். பிரையன் ஓஸ்டன் என்ன மாதிரி பேய் கிளப்பி விட்டது பார்த்தீங்களா? சிரிக்கலாமா? பகுடி பண்ணலாமா? நிக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நடந்து முடிந்தவர்களை காண்கிறேன், உங்களுக்கு காண்பிக்கிறேன். How many churches are being destroyed? பாவத்தினால் அழிக்கப்படுகிறது, வல்லமையற்று போகிறது. கோதுமை கூட்டம் புளிச்சமாவாய் போகிறது. பழைய நாட்கள் உள்ளுக்கு வந்து இன்னும் உணரவில்லையா? நினைக்காதே. வழி நடத்துகிற போதகரோ பாசரோ அவன் தேவனாலே அழைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே நடக்கிறது தேங்க்யூ டேரி எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏன்? அவன் தேவன் அல்ல. கொரிந்தி சபையிலே பாவம் அங்கே உள்ளுக்கு இருக்கிறது என்று சிலர் அறிவித்தார்கள் பவுலுக்கு. அவன் மற்ற இடங்களுக்கு மிஷனரி ஒர்க்குக்கு போன நேரத்தில் அது தெரியாதா? ஐயோ, 1 கொரிந்தியர் 5 பாருங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று வெளியரங்கமாய் சொல்லப்படுகிறது. சொன்ன ஒருவன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான். அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. வெளியரங்கமாக சொல்லப்பட்டது. பால்ட காதுக்கு வந்து எட்டிட்டது. அந்த நேரத்தில் மெசேஜும் இல்லை, செல்போனும் இல்லை. வாயால சொல்லப்பட வேணும். இவைகள் ஏன் பார்க்கிறோம்? இப்பொழுது நடக்கிறது. அநேகமான சர்ச் எனப்பட்ட கூட்டங்களிலே ஒரு சிலர் கோதுமையாக இருக்கலாம். அவர்களும் பட்டு போம் அந்த கோதுமை மரம். ஏன்? சரியான பசலை இல்லை, தண்ணி இல்லை, ஐக்கியப்பட உண்மையானவர்கள் இல்லை. விளங்குதான் நான் சொல்றது. மாயமாலம் தொற்று நோய், பாவம் தொற்று நோய். கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிக்கப்படும். அவர் அப்படி அப்ப அவரோடு பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சிறிய தாயோட விபச்சாரம் பண்ணினோம். அவங்களுக்கு தோத்துவதான் பால் சொல்றான். தோட்டம் முழுவதும் பழுதாயிருமே. இது மற்ற ஜனம் எல்லாம் பிரதருக்கு தெரியுமா? எல்லாவது தெரியா. அப்ப சொல்லுங்க,
வெளிப்படுத்தட்டு. என்ன முட்டாள்தனம்! பத்து 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்று வரும். இந்த 2 பிள்ளைகளும் சேர்ந்து வளரும். இது போல ஒரு பயங்கரம். பிள்ளையாக உன் இலக்கை மாத்தி பக்க வழி ரோடால எடுக்க பண்ண பிசாசு தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனை இந்த புத்தகத்தோடு 3-4 மாதம் அல்லது 1 வருஷமும் எப்படியோ தன்னுடைய பிள்ளைகளை இன்னும் ஒரு கிறிஸ்தவ வஞ்சிப்பான கூட்டத்திலே வைத்திருந்து அதுக்கு பேர் சர்ச். அதை கொண்டு வந்து நன்றாக பழகி நன்றாக தாழ்மையா குடியில்ல, சிகரெட் இல்ல, ஒன்றுமில்ல. பார்த்தால் அவன் சொன்ன மாதிரி பசி தீரும். கொண்டு திருமணத்தில் இணைத்து போட்டு you lost your path. சிலர் தெரிஞ்சு கொண்டு போவார்கள். பேயின் பிள்ளைகிட்ட புன்னச்சூலை என்று தெரிஞ்சு கொண்டு டேடி போன் பண்ணுகிறார். கவனம், புறஜாதிகளோடு உடன்படிக்கை பண்ணாது. அந்த பிள்ளை சாட்சியும் கொடுத்தது. அதுக்கு பிறகு போய் ஒரு புன்னச்சோலையை கட்டுது. அதுக்கு வார்த்தையை அறிந்த தகப்பனும் உடன்பட்டது. ஏன்? உள்ளே காரசாரம் இல்லை. வார்த்தையின் வைராக்கியம் இல்லை. தாய் மட்டும் உடன்படவில்லை. கண்களுக்கு முன்பாக நடந்த காரியம். அதை மற்றவர்கள் பார்த்துட்டு படுறதே இல்லை. ஏன்? அது பாவமாக தெரிகிறதில்லை. எப்படி அவரை ஒரு நேரத்தில் திருப்பலாம். அவனோ உடுமையோ எதுவோ. இதுதான் இப்பத்தைய நிலைமை. இன்னொரு உண்மையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கோதுமை விதை, பிசாசன் பிள்ளைகள் களைகள் சேர்ந்து வளரும். எவ்வளவு காரணமா இருக்கணும். You don't know who is who. You don't know. என்ன பொய்யெல்லாம் சொல்லி வஞ்சிக்கப்படுகிறது அநேகமாக பொம்பளை பிள்ளைகள். அங்க இங்க இப்படி அங்க இந்தியாத்தைக்கு தெரிஞ்சு தன்னை சொன்ன ஒரு ஆள் இசைக்கியலாம். அவரு சொந்த பேரோ அல்லது தெரியா ஒரு படியனை பார்த்து நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாக வேற போறாய். அவர் போய் ஒரு பெண்ண கல்யாணம் முடித்து கடல் கடந்து போய்
அதுக்கு பிறகு இடையிலே மகா பிரச்சனை வந்து விவகாரத்து நடந்து அதுக்கு பிறகு மூணாம் பீனால முண்டங்கள் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறது. தீக்கதரிசி ஒரு ஆள் சொன்னது இந்தியா. தங்களை யாராவது நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு தீக்கதரிசி, நான் ஒரு இரண்டாம் தரக நீ பார்க்கிற பார்வையில எத்தனை பேர் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஹாலந்து தமிழ் ஜனம் இங்கே இருந்து அநேகமான ஜனம் இந்துக்கள் அகதிகளாக அங்கு போய் இன்று வரை 20, 25, 30 வருஷங்களாக குடியிருக்கிறார்கள். இவர்களை வழிநடத்த இங்கே கோயில்கள் ஓனர்ஸ், முண்ட கோயில் ஓனர்ஸ், சொந்தக்காரர்கள் போய் தங்களை பாசராக்கி அவர்களின் காசுகளை திருடுகிறார்கள் தசமமாக காணிக்கை என்று. இப்ப கிட்டடியில சுவிட்சர்லாந்துல ஒரு சர்ச் எனப்பட்ட கூட்டத்தில் கொஞ்ச ஜனம் உண்மையா இருந்தது கண்டுபிடிச்சிட்டது. மற்ற ஏமராந்தி கூட்டம் கலைகள் அப்படியே இருக்கு. நல்ல பார்த்தேன்னு எங்களை போலதான், எங்களை போல பேசுவார், எங்களை போல ஜோக் சொல்லுவார், எங்களை போல களவெடுப்பார். என்ன சனம் இன்றைக்கு நடக்குது. நரியோருக்கு அனுப்பணும் தன்னுடைய தீக்கதரிசிய உள்ளுக்கு. நாத்தான் டேவிட சந்திக்க போனோம். கோ அந்த நேரத்தில் தான் நடுங்குவோம். Let the prophets come. என்ன பெரிய பிரச்சனை என்ன? யேசுவாவின் தோட்டமாகிய கோதுமை நாட்டப்பட்ட இடத்திலே இந்த பேயின் பிள்ளைகள் கலைகள் வந்திருந்த கண்டுபிடிக்கிறது சரியான பிரச்சனைகள் வருமா? இப்படி போய் சொன்னா அவங்க இப்படி சொன்னா அது என்னது? ஐயோ என்னோட நல்லா தானே கதைக்கிறவ போய் இப்படியே என்ன பற்றி சொல்லி இருக்குதா? அவங்க பெரிய அடுப்பு அட்டிப்புடி. That's the whole trouble. கோதுமைகளுக்கு வளர்ச்சி காணாது இதை நம்புறதான். அப்ப பிடிக்க இயலாது. அவங்கள்டையும் பைபிள், இவங்கள்டையும் பைபிள், அவங்கள்டையும் நோட்ஸ் காப்பி, இவங்கள்டையும் நோட்ஸ் காப்பி. அவங்களும் சமாதானம் செஞ்சாரு, இவங்களும் சமாதானம் செய்தார். அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம். நம்பிடுவாங்க. கிட்டலிதான் ஒரு பேய்குஞ்சு குஞ்சல்ல தாட்டான் வெளியே போய் அதை இதை பேசிட்டு கோதுமை விதையின் வளர்ந்த மரத்திட்ட போயிருக்குது.
அவவை பற்றி பேசினதுக்கு பிறகு இந்த களை தட்டான வளர்ந்துட்டது. போனோன்னு இவ சொல்லி இருக்கிற களை சமாதான சேச்சார் கோதுமை விதை தேவனுடைய பிள்ளை அவ பார்த்துட்டு உங்களுக்கு சமாதானம் சொல்ல நான் இல்லை, என்ன சமாதானம் உங்களோட என்று சொல்லி பச்சையா மூத்தல கொடுத்தாச்சது. அது இப்ப கூட்டத்தில் இல்லை. அந்த களை அது வேற தோட்டம் வச்சிருக்கிறது, முழுக்க களைகள். நான் சொல்வது உண்மை என்று அதுவே இந்த தேவனும் அவர் மகனும் அறிவார். எவ்வளவாக ஆரம்பத்தில் இது பிடிக்காது ஏமாந்தேன். ஒருவனுக்கு வீடு இல்லைன்னு போட்டு இருக்க இடம் இல்லைன்னு கூப்பிட்டு அவன் ஒரு விரும்பி இருந்த ஒரு கேளோட வந்து மெதடிஸ் கூட்டத்தில் இருந்து தந்த கேடு அந்த களை தன்னை பெய்யாகவே ஏற்றுக்கொண்டது. நான் தான் களை விடுத்த நான் தான் களை உறுதி வச்ச நான். அடையாள வருஷம் என்னோட இருந்தது, வளர்ந்து கொண்டு என்ன சாப்பாடு சாப்பிட்டு அந்த நேரம் உங்களுக்கு தெரியாத இந்த கூதுமையும் களையும் ஒன்றும் தெரியா சேர்ந்து வளரும். கேட்ட உடைச்சார்கள், லைட்டை பண்ணினார்கள், போத்தல்களால் எறிந்தார்கள். பைபிள் என்று பார்க்காம உங்க இருந்த ஒற்றாரி கதிரை எடுத்து உட்டாச்சார்கள். இப்ப கிட்டத்தட்ட 3000 ரூபாய் பிளாஸ்டிக் கதிரை ஏறக்குறைய 100 கதிரைகளுக்கு உடைக்கப்பட்டது. களைகள், பேயின் பிள்ளைகள் இப்பதான் ஆரம்பிக்கிறோம் பழகிறதுக்கு. ரெண்டு கொரிந்தியர் தேவனுக்கு பிள்ளைகள் உண்டு, பிசாசுக்கு பிள்ளைகள் உண்டு. கூடு கட்ட தெரியாத குயில் தன்னை முட்டைகளை காகத்திரு கூட்டில் இட்டு போட்டு போறதாமங்கிற ஒரு கதை. குஞ்சு பொறிச்சொன்னு காகத்திரு குஞ்சு அப்படி செய்யுமா. குயில்ற குஞ்சுகள் பொறிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்து இந்த காலம் பார்க்க என்னடா இது, இந்த கருப்பு குஞ்சுகளை நான் தானே பெத்த, என்ன கருப்பா கிடக்குது, அதுவும் குரல் வித்தியாசம். ஈசாக்கு சொன்ன மாதிரி என்னடா இது வெளியரங்க மாட்டேன், சேம் குரல் வித்தியாசம். எங்கமே இருந்து வாரா வேட்டையாடி வாரன் கள்ளா. விளங்க
களைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது யெகோவாவின் கோதுமை தோட்டத்திலே. கோதுமை தோட்டம் வேலை செய்து கொண்டிருக்கு. அவர் வரும் வரைக்கும் வேலை செய்யும். யெகோவா தன்னுடைய விதை கோதுமையை நாட்டுகிறான். அவன் வந்து தந்த விதையை நாட்டுகிறான். களை அதே தோட்டத்தில் டடியும் யெகோவா மூலம் விதைக்கிறார். பேயும் தந்த ஊழியர்கள் அனுப்பி அவர்களும் விதைக்கிறார்கள். கண்டுபிடிக்க வேண்டியது உண்மையிலே இருந்து உண்மையிலே நடந்து உண்மையை சாப்பிட்டு கீழ்ப்படிது. என்ன இது சரி வரலையே, குரல் இப்படியா? We don't check. ஒரு பிள்ளை கல்யாணம் கட்டி ஒரு படியன ரெண்டு பேரும் உனக்கு விளங்கும்படி ஆவிக்குரிய சபை வேத வாக்கியங்களை கேட்டுக்கொண்டார்கள், திருமணமானார்கள். அதுக்கு பிறகு பிள்ளை பிறந்தது. அதுக்கு பிறகு இந்த பொம்பளை பிள்ளை வேறொரு படியனை கண்டது. அவனோட ரிஜிஸ்டர் பண்ணி போயாச்சு. என்னது? அதான் பவுல் சொன்னான், புறையாதியார் அஞ்ஞானி உள்ள கேள்விப்படாத காரியம் இங்கே நடக்குது. என்ன பெரிய தாத்தா அந்நிய பாஷை குறைந்த பட்டணத்தில் உங்களுக்கு என்ன குறை வந்தரண்டால் தூக்கி போடாமன் ஒழியார். டுடேஸ் நிலைமை அவர் பாடுபட்டு அத பவுல் எழுதினான். தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் வாங்கி கொண்ட சபை கோதுமை கண்காணிப்பதற்கு பரிசுத்தாவி டேடியும் மகனும் உன்னை பார்த்து இருக்கிறார். நீ என்னட்டு கண்டு காணாததுமா போவா சொல்லு. ஒவ்வொருவரும் கோதுமைகளாக விதைக்கப்பட்டு வளர்ந்தவர்கள் கண்காணிகளாக இருக்கப்படும். மூடி இருக்கக்கூடாது. அதை பிடிக்கிறது, அதை பாதுகாத மற்ற கோதுமை மரங்களை நம்முடைய பொறுப்பு. பிடிக்கிறது அவரது பொறுப்பு. அநேகமாக அவங்களாக ஓடிடுவாங்க. அதான் சொன்னது, அவர்கள் நம்முடையவர்களாக இருந்தால் கோதுமை நம்முடைய இருந்திருப்பார்கள். நம்முடைய அல்ல என்று காண்பிக்க பிரிந்து போனார்கள். 1 யோவான் 2:19 வெளியாக மடிகை பாத்தீங்களா? வெளியாக மடிகை தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசின் பிள்ளைகள் யார்? வெளியாக மடிகை அதே வார்த்தை போட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்தில். உங்களிடத்தில் வருகிறவன் வந்தான், நாங்கள் அறிவிக்காத வேறு ஒரு இயேசு
வந்தானே வந்தான், எங்கிருந்து வந்தான்? கிடைக்காது நான் என்றான். பிறந்தான், வந்து பூந்தான். உங்களிடத்தில் வருகிறவன் I don't know. Oh, I didn't see this so clearly those days. இப்ப பூத கண்ணாடியால பார்க்கிற மாதிரி இருக்கு. உங்களிடத்தில் வருகிறவன் we come to the end of today's teaching. When am I going to end with the wheat and the tares? கோதுமை களை இதோட முடியுதா? Never. யெகோவாவின் எச்சரிக்கை. Yavreka Yehovah Shmarikan Yair Yehovah Panapali Kafeguneka Iza Yehovah Panapali Kavazamika Shalom Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. Shalom to you. இஸ்ரேலுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவோம். Remember that till we see you God willing tomorrow. Shalom to you.